கரங்களை உயர்த்தி கத்திர சூத்திரம் பண்ணுவோம். கத்த நல்லவர். அல்லேலூயா. புதன்கிழமை என்ன செய்தி கொடுக்குறோம் அப்படின்ட்டு வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின பக்கம் இந்த வார்த்தை தான். மத்திய 21 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமே இந்த பகுதியில் 3ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. 3ஆம் வசனம் 21. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நல்லா கவனிங்க. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாம் சண்டேல நமக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா அந்த 3ஆம் வசனத்தின் நடுப்பகுதி, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். வாயத்தன் சொல்லுங்க. என்ன சொல்றோமா? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்க வீட்டில் இன்னும் யாரெல்லாம் அறகுறையா இருக்கிறாங்க, இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க, தேடாமல் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கே வராமல் அப்படி போகிறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? இவைகள் சொல்லுங்க. வாய்த்தறது சொல்லணும். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். அவங்க பேரை சொல்லி சொல்லணும். இவங்க சொல்லுங்க ஆண்டவருக்கு வேண்டும். அவங்க மாத்திரம் இல்லை, இன்னும் உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களாம் யாருக்கு வேணும்? சொந்தமானு சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேண்டும். ஃபாதர் நல்ல பாட்டு, அறியாமை இருள் விலகி அதிசய, நம்ம அந்த பாட்டு பண்ணல, அதிசய தேவனை காண வேண்டும். ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும் சொல்லுங்க? அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் ஆண்டவருக்கு சொல்லுங்க வேண்டும். எப்படிப்பட்ட மக்கள்லாம் ஆண்டவருக்கு வேணும்? இந்த பகுதியில் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வாசிங்க. முதல்ல அந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் அந்த கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதோட ஒரு குட்டியும் என்ன பண்ணுவீங்க? கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை கட்ட விழுத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. அங்கே கழுதையை கட்டி இருக்கோன்றாரு. இன்னைக்கு உலகத்துல கட்டப்பட்ட நிலைமையில நிறைய மக்கள் இருக்கிறார். கையில் வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணா கட்டப்பட்ட மக்களுடைய கட்டுகள் சொல்லுங்க அறுக்கப்படும். பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல கட்டப்பட்ட நிலைமையில விலங்கு போட்டு தொழு மரத்துல மாட்டி வச்சாங்களாம். கைகளில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த நிலைமையில அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். அவங்க துதித்த உடனே அந்த கட்டுகள் கழன்றது. யாருடைய கட்டுகள் சொல்லுங்க? அங்க நீங்க முழுசா படிச்சா தெரியும். பவுல் சீலா கட்டுகள் மாத்திரமல்ல, சிறைச்சாலையில கட்டப்பட்ட அத்தனை மக்கள், அத்தனை கைதிகளுடைய கட்டுகள் கழன்று போனது. அதான் அவன் எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருப்பான்ட்டு அந்த சிறைச்சாலை தலைவர் தன்னை குத்தி கொள்ள போறான். அப்பதான் பவுல் சொல்றாரு, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். கைகளை வீதி கத்துற சூத்திரப்போ நல்லா கவனிங்க. கட்டப்பட்ட மக்கள் சொல்லுங்க. வாயை திறந்து மக்கள் சொல்லுங்க ஆண்டவருக்கு வேணும். உங்களுக்கு தெரியும், உங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கலாம், உங்க பிள்ளைங்களாவே இருக்கலாம். புரியுதா? உங்க குடும்பத்தில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ கட்டுல இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள எங்க கொண்டு வரணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தா கர்த்தர் கட்ட வைப்பார். கையில வீதி கத்தர சூத்திரம் பண்ணுமா? ஏன்னா அவரை போல விடுதலை பண்றதுக்கு இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. புரியுதா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு? அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சொல்லுங்க தெரியுமா? சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிடுவனுடைய கைக்கு விலக்கி விடுவிக்கிறதுல உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே அப்படின்ட்டு 35ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் கட்டவிழ்க்க ஆண்டவர். நீங்க என்ன பண்ணணும்? கட்டப்பட்ட மக்கள் உங்க குடும்பத்துல நல்லா ஜெபம் பண்ணி அவளை கொண்டு வாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார். கையில நீதி கர்த்தரை சோத்திரம். நீங்களே முடிவு கட்டுறாதுங்க. இதெல்லாம் அவ்வளவுதான், இவன் இதிலே வாழ்க்கை முடிஞ்சிட முடிவு கட்டாதீங்க. அவங்களுக்காக பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார். கையில வீதி கர்த்தரை சோத்திரமா. அப்போ கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு வேணும். அவர்களை கர்த்தர் கட்ட வைப்பார் சொல்றாரு. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அந்த 18 வருஷமா கூன் விழுந்து ஒரு அம்மா, 18 வருஷமா கூன் எப்படி இருக்கும் பாருங்க.
எங்கன்னு கூட நிமிரக்கூடாத ஒரு கூனி. அவன் மேல அந்த ஆண்டவர் அங்க போனவனை இயேசு என்ன செய்யறார், கையை வச்சவனை நிமிர்ந்து தேவனை சுகமாக்கி என்ன செய்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ அது ஓய்வு நாளில் நீங்க இப்படி பண்றீங்களா விட்டு முறுமுறுக்கிறான். இப்போ பாருங்க, ஒரு மனுஷன் சுகமானதை விட அவங்களுக்கு பாரம்பரியம் தான் பெருசா இருக்கு. நீ உலகத்துல தான் ஆண்டவர்கிட்ட வந்தாதான் அவங்களுக்கு ஏதோ இதுவா தெரியுது. அவன் அது வரைக்கும் இவ்வளவு பாவத்துல இருக்கிறான், அந்த பாவத்துல அழிஞ்சு போறான், அதை பத்தி நிறைய பேர் கவலை இல்லை. ஓய்வு நாளில் நீங்க மீறிட்டீங்களா அப்படின்றார். சுகமானதை பத்தி சந்தோஷப்படல. இப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க அப்புறம் எடுத்து படிச்சுப்பாரு. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 வருஷமாய் சாத்தான் கட்டி இருந்த இந்த கட்டிலிருந்து ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை கட்டவிழ்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? கைகளை வீட்டு கத்துற சூத்திரம். அப்போ கட்டப்பட்ட மக்களை பார்த்து இவன் இப்படியே போட்டோன்னு விட்டுறாதீங்க. எத்தனை பேர் புரியுது? விட்டுறாதீங்க. உங்க வீட்டில் இருக்காங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க பிள்ளைங்களா கூட இருக்கு, விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை கட்டவிழ்ப்பார். கைகளை வீட்டு கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அவங்களை கொண்டு வாருங்கள். இவைகள் சொல்லுங்க, வாய் திறந்து அவங்கள பார்த்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே. இவன் ஆண்டவர் வேணும், அவன் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, சொந்தமாக்குங்க. இவைகள் சொல்லுங்க ஆண்டவருக்கு வேண்டும், கட்டவிழ்க்க வேண்டியது அவசியம் இல்லையா என்றார். இன்னொரு மனுஷன் மார்க் 5ஆம் அதிகாரத்துல சங்கிலியில வச்சு கட்டியிருப்பாங்களாம், கயிறுகளாலும் சங்கிலாலும் கட்டியிருப்பாங்க. ஆனாலும் எல்லாம் கட்டளை அறுத்துட்டு போய் தன்னைத்தானே கல்லையும் கூர்மையான ஆயுதங்கள் எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கும். இப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பின்பகுதியில் படிச்சு பாருங்க. யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள், காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். பாவத்தில் கட்டப்பட்ட மக்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவர் தேடி வந்தா, நீங்க அழைத்து வந்தால் மறக்காதீங்க, இவைகள் ஆண்டவருக்கு வேணும் சொல்லி அவங்களை என்ன செய்யணும், தேவனுக்கு சொந்தமாக்கணும். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். கையில வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? அப்போ அப்படிப்பட்ட மக்கள் அங்க ஆண்டவர் அந்த அவனை தேடி போறாரு, அலறான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உங்களுக்கு எனங்களுக்கும் என்ன அப்படின்னு ஆண்டவர் அவனை என்ன செய்யறார், விடுதலையாக்கினார். கை வீதி கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? அப்போ கட்டப்பட்ட மக்கள் தேவன்கிட்ட வந்தா அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்படுவார்கள். எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை, நீ உலகம் முழுசும் அப்படி இருக்கு. 2 தீமோத்தேயு, யாரோ ஒருத்தர் வாசிங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த மக்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வரணும். 2 தீமோத்தேயு 2:26, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்கள் அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இப்போ பாவத்தினால கட்டப்பட்ட மக்கள் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். எதுக்கு? அவன் பிசாசுடைய இச்சையின்படி செய்வதற்கு அவனால் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிற மக்கள். அந்த மக்களுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும்ன்ற, அதான் சொல்ற, கவனிங்க. கட்டப்பட்ட மக்கள் சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவருக்கு வேண்டும், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். அவங்களுக்கு எப்படி உபதேசிக்கணுமா, ஆண்டவரை பத்தி எப்படி சொல்லணும், கோபப்படக்கூடாது. என்னடா இப்படி அழியிறிய பாவத்துல, புரியுது? எப்பவுமே நல்லா கவனிங்க. பாவம் செய்கிறவனை ஆண்டவர்கிட்ட அவருக்கு கண்டித்து உணர்த்தும் போது தன்னால எல்லாத்தையும் சரியாயிடும். ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுங்க கண்டித்து உணர்த்துவார். நான் கடினமுள்ள மனுஷனா இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது உடஞ்சிட்டேன். அதே போல நீங்க போய் அவங்களை நியாயம் தீர்த்து நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, நீ அவ்வளவுதான் அழிஞ்சிருவ அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கூட்டு வந்தா அவர் பேசிட்டா எல்லாம் சரியே. எத்தனை பேர் புரியுது? அப்போ அவங்க அந்த மயக்கம் தெரியணும்னா நீங்க அவங்களுக்கு எப்படி புத்தி சொல்லணுமா சொல்லுங்க. இப்பதான் சொல்றேன், என்ன எப்படி சொல்லணும், சாந்தமா, கோபத்தோட, எரிச்சலோட நியாய தீர்ப்பை சொல்லி, புரியுதா? அவனுக்கு அதான் வரும் அப்படி இருந்தா. ஆனா அதுக்காக நீங்க நியாயம் தீர்த்த போய் நான் அப்படியே போறேன்டும். ஆனா நீங்க அவனுக்கு எப்படி புத்தி சொல்லுங்க, சாந்தமா. அதான் அந்த கழுதை குட்டி மேல சாந்த குணமுள்ள ராஜாவா ஏறி வரான். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கத்துக்க வேண்டிய என்ன சொல்லுங்க, சாந்தம். அப்ப கட்டப்பட்ட மக்களுக்கு
ஆண்டவரை பற்றி எப்படி சொல்லணும்? வாயத்தில் சொல்லுங்களேன், சாந்தமாக சொல்லுங்க. அவங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். கைகளை வீத்தி கர்த்தர் சூத்திரம் முதல்ல சொல்லுங்க. இவைகள் ஆண்டவருக்கு மறக்காது. யார் ஆண்டவருக்கு வேணும்? பாவத்தில், பிசாசினாலே, பாரம்பரியத்தினாலே, வியாதியினாலே கட்டப்பட்ட மக்கள் சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும். கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தா போதும், கர்த்தர் அவர்கள் விடுதலையாக்குவார். கையில வீதி கர்த்தர் சூத்திரம். ரெண்டாவது அந்த 2ஆம் வசனத்துல அந்த பகுதி அப்படியே காடு வச்சிருக்கீங்களா எல்லாரும்? 21 அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்ற? கிராமத்துக்கு போங்கன்ற. என்ன சொல்றாரு? இவங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க. இதே சம்பவம் மார்க்ல எழுதியிருக்கு. அங்க என்ன சொல்றாரு? மார்க் 11ஆம் அதிகாரத்துல அந்த கழுதை எங்க இருக்குதுன்னா, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதுல பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். புரியுதா? அப்போ அங்க பாத்தீங்கன்னா பின்னால இருக்கும். அது எங்க இருக்குதுன்னா, இருவழி சந்தியிலே. 4ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. மார்க் 11:4 வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலுக்கு கட்டி இருக்கிறது குட்டியை கொண்டு வராங்க. அப்போ நல்லா கவனிங்க. இங்க முதல்ல கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்க வேண்டும். 2வது இருவழி சந்தி, ரோட்ல சும்மா நிக்கிற மக்கள். நான் தான் அதை படிக்கும்போது கூட சொன்னேன். பார்த்தீங்கன்னா நானும் அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன். ரோட்ல நின்று பேசிக்கினே இருப்போம். என்ன பேசணும்னா தெரியாது, ஆனால் பேசிக்கினே தான் இருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுவோம். புரியுதா? அப்போ வெட்டியா காலத்தை போக்குகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருவழி சந்தியில அது நிக்குது. அப்படிப்பட்ட மக்களை என்ன செய்யுங்க? கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. கைகளை வீதி கர்த்தர் சுத்திரம் போனோமா? புரியுதா உங்களுக்கு? சும்மாவே நிற்பான் நிறைய பேர். நீங்க புரியலன்னா ஒரு வசனம் வாசிங்க. அதே 21 அதிகாரம் வச்சிருக்கீங்களா? இந்த சைடுல 20 அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க. மற்ற 21 இங்க இருக்கு. இந்த சைடுல 20 அதிகாரத்தில் 3ஆம் வசனம். 3ஆம் மணி வேளையிலும் திராட்சை தோட்டத்துக்கு ஆளை கூப்பிடுறார் ஆண்டவர் எஜமான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலர். அப்போ தெருவில் மார்க்கில் போட்டுக்குது, இருவழி சந்தியில கடத்தெருவில் சும்மா நிற்கிற மக்கள். நீங்க நினைச்சு இவன் எப்படியே சும்மாவே காலத்தை போக்கி போயிடுவான் விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட மக்களை எங்க கொண்டு வரணும்? சொல்லுங்க வாய்த்திறது, ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். சும்மா நிற்கிற வேறு சிலரை போய் அழைத்து வருகிறார்கள். கேட்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 6ஆம் வசனத்துல பாருங்க. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் 20 அதிகாரம் 16, நீங்கள் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுதும் இங்க. நீங்க அவனை போய் என்னடா சும்மா, என்னடா இங்க நிக்கிறேன், சும்மா நிக்கிறேன். அந்த சும்மான்றதுக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியல. ஏன் நிக்கிறேன், என்ன நிக்கிறேன், சும்மா நிக்கிறேன், எங்களா போற, சும்மா அப்படி போயிட்டு வர்றாங்க. இப்படி வெட்டியா பொழுது போக்குற மக்கள் காலத்தை அப்படியே கழிச்சுறாங்க. நாங்களாம் அப்படி காலத்தை கழிச்சோம். ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ராத்திரியில் அவங்க சும்மா கதை பேசினே இருப்போம். என்ன பேசுவோம் ஒண்ணுமே தெரியாது, சும்மாவே போயிடும் டைம். அப்படி காலத்தை சும்மா பொழுதுபோக்குற மக்கள் சொல்லுங்க ஆண்டவருக்கு வேண்டும். கைகளை வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? இருவழி சந்தியில, கடத்தெருவில், தெருமுனையில சும்மா நிற்கிற மக்கள். அது அந்த கழுதை அங்க கட்டி இருக்கிறதால அந்த வார்த்தை சொல்றேன். சும்மா நிற்கிற மக்கள் சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க நினைக்கலாம் இவன் சும்மா தானே இருக்கிறான், அவன் சும்மா இருக்கிற கூட்டு வந்து பாரு. புரியுதா? கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை பாதுகாப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா விருந்து கொண்டாடுற அதே மத்தையில பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா விருந்து கொண்டாடுறாரு பாருங்க. அங்க போய் அழைக்கப்பட்டவர்களெல்லாம் கூப்பிடுறாங்க. அவன் வேற வேற ரீசன் சொல்லி தட்டி கழிச்சாங்க. 22ஆம் அதிகாரம் விருந்து, அழைக்கப்பட்டவர் அபாத்திரமாய் போனது தட்டி கழிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ற ராஜா அந்த பார்க்கும்போது
ஆகையால் 9ஆம் வசனம் வாசிங்க, 22:9. ஆகையால் நல்லா கவனிங்க, நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். தெரு முனையில போய் சும்மா நிக்கிறலாம் கூட்டுவாங்கன்றார் ஆண்டவர். ஆனா கூட்டு வந்தா அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வந்து உள்ள வரும். புரிஞ்சுதா? கர்த்தர் அவருக்கு பேசுவார், அவரா பேசுறத பேசுவார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போய் 10ஆம் வசனத்துல வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் புல்லார் யாவரையும் அழைத்து வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கைகளை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னொரு இடத்துல அதே லூக்கால சொல்லும்போது இன்னும் நிறைய இடம் இருக்குதுன்றார். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனா யார் வரணும்? நீங்க அழைத்து வருகிற மக்கள் இங்க வந்தா கர்த்தர் அவர்களை சந்திப்பார். கை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல்ல கட்டப்பட்ட மக்கள், பாவத்தினால, பிசாசினால, பாரம்பரியத்தினால கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு வேணும், அவர் கட்டவிழ்ப்பார். ரெண்டாவது, சும்மாவே பொழுதுபோக்கு என்னன்னு தெரியாது, நோக்கமே இல்லாம இருப்பான் நிறைய பேர். அப்படிப்பட்ட மக்கள் கொண்டு வாங்க. அவங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசி அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை, போன வாரம் அதான் பார்த்தோம், கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை எந்த வகையில் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியும். அவங்களுக்கு என்று வச்சிருக்கிற திட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, நிறைவேற்றுவார். அப்போ ரெண்டாவது என்ன சொல்லுங்க, சும்மா நிக்கிற மக்களை கூட்டுவாங்க. நிக்கிறாங்களா இல்லையாங்க? அடுத்த வாரம் பார்க்கலாமே, குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு எத்தனை பேர் கூட்டுவார்? மூணாவது யார் வேணும்? அதை திருப்பி வாங்க, 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம் வாசிங்க. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்தார்கள். அது அப்புறம் சொல்றேன். கழுதை எதை கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? கழுதையும் சொல்லுங்க. அடுத்தது குட்டியையும் கொண்டு வந்தார்கள். கழுதைனாலுமே அது அதிகமா எதுக்கு யூஸ் பண்றாங்க? சும்மா நீங்க சொல்லுங்க, கழுதை பாத்துறீங்களா இல்லையா? எதுக்கு யூஸ் பண்றாங்க? கழுதைனாலே எதுக்கு யூஸ் பண்றாங்க? எதுக்கு? துணி பொதி சுமக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சு? அப்ப நிறைய பேருக்கு நல்லா கவனிங்க. இப்ப கழுதைனாலுமே அது எதை என்ன பண்ணுது? எப்பவுமே ஒரு பாரம் சுமக்கிற ஒரு விலங்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய பேர்கிட்ட குதிரை இல்லை, கழுதை நிறைய பேர்கிட்ட இருக்கும். கழுதையில தான் சேனை வச்சு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. கழுதையில தான் பாரத்தை வச்சு என்ன செய்வாங்க, அந்த சந்தைக்கு கொண்டு போவாங்க. அப்போ கழுதைனாலுமே அது என்ன விலங்கு சொல்லுங்க? பாரம் சுமக்கிற, சொல்லுங்க வாயத்திறது, பாரம் சுமக்கிற ஒரு விலங்கு. சரி, இப்ப கழுதையை விட்டுருங்க. பாரம் சுமக்கிற எத்தனை மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. என்னன்னே தெரியாம பாரம், ஒரே பாரம். புலம்பல்ல 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க படிச்சு 2 நாளைக்கு முன்னாடி படிச்சோம். நாங்கள் உழைக்கிறோம், இரவில் எங்களுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. அப்போ சுமக்க முடியாம பாரம் சுமக்கிற உலகத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? அப்போ அந்த கழுத பாரம் சுமக்கிற ஒரு விலங்கு. அப்போ பாரம் சுமக்கிற விலங்கை விட்டுருங்க, மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பார்த்தாலே தெரியும். என்னமோ மனசுல கஷ்டம், பாரம், கவலை. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க தான் போய் பேசணும். நீங்க அவங்கள பார்த்து சொல்லணும், இவங்க யாருக்கு வேணும். அந்த மாதிரி சொல்லுங்க, வாய் திறந்தே இதுதான் கீவேர்டு. சொல்லுங்க, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும், இவங்க ஆண்டவருக்கு வேணும். கவலையோட பாரத்தோட உட்கார்ந்து அப்படியே இருக்கிறாங்களா, பேசுங்க. பேசி அவங்கள என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட அழைத்து வாருங்கள். கைகளை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம் தான் சொல்றார். பாரம் சுமக்கிற மக்கள் வேணும். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு சொல்லுங்க, பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நிம்மதி தருவேன், ரெஸ்ட் தருவேன். என்ன சொல்றாரு? வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி இருக்கிறேன், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் எப்படி இருக்குது, லகுவாயும் சுமை மெதுவாயும் இருக்கிறது. கைகளை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. மூணாவது, எப்படிப்பட்ட மக்கள் வரணும்? பாரம் சுமக்கிற கஷ்டப்படுற மக்கள் வரணும். கஷ்டப்படுற மக்கள்.
பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், ஈஸியாக அவங்கள தொட்டுடலாம். பேச வேண்டிய விதத்தில் பேசி சொல்லுங்க, ஆண்டவருக்கு இவங்களா யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். பாரம் சுமக்கிற மக்களை கூப்பிட்டு வந்துருங்க, அவங்க பாரத்தை கர்த்தர் போக்கிடுவார். நீங்க போக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அவர் மேல வச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார் சொல்லுங்க, பார்த்துக் கொள்வார். கைகளை மீது கர்த்தர் சோதனை ஒன்னே ஒண்ணு. அப்படி பாரம் சுமக்கிற மக்களை என்ன செய்யணும், நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கொண்டு 3 மக்கள் யாரா சொல்லுங்க டக்குனு. இவர்கள் இவைகள் விட்டுருங்க, அக்ரிணையில் இருக்கு, உயர்திணை சொல்லுங்க. இவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். யார் யாரு? கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தர் கட்டவிழ்ப்பார். 2 வெறுமையா சும்மாவே பொழுதுபோக்குற மக்களை கூட்டுவாங்க. 3வது சொல்லுங்க, பாரம் சுமக்கிற மக்களை கூட்டுவாங்க. கர்த்தர்கள் பாரத்தலாய் நீக்கி அவர்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்போ 3 மக்கள் வரணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சும்மா வந்துடுவாங்களா சொல்லுங்க? சும்மா வந்துடுவாங்களா? என்ன சொல்றாரு, அதை திருப்பி அப்படியே வச்சுங்க, மறந்துடாதீங்க. இன்னும் 2 தான், 2 விஷயம் சொல்லிட்டு முடிச்சுறேன். 2ஆம் வசனம் திருப்பி வாசி. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு சொல்லுங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனாதான் வருவார். நீங்க போவாம நீங்க வீட்லயே உட்காந்துட்டு அவங்களாம் வருவாங்களா சொல்லுங்க, வருவாங்களா? நீங்க போகணும். இப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளை என்ன, போங்கன்றாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சொல்லு, ஆபிரகாம் பார்த்து நீ அங்க நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. அதே மத்தையில இன்னொரு இடத்துல 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். என் திராட்சை தோட்டத்துக்கு போய் என்ன செய், வேலை செய். ஒருத்தன் போறேன்னா ஆனா போல, அப்படி இருக்கக்கூடாது. போறேன்ட்டு போகவே மாட்டான். இன்னொருத்தன் நான் போக மாட்டேன் அப்படின்னா, ஆனாலும் ஐயோ அப்பா சொல்றாரு, பிள்ளை இல்லை இவன், அப்பா சொல்றாரு, அப்பா மனசை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு மனஸ்தாபப்பட்டு போனான். இப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்ற கொண்டு வாங்கன்றார, அவர் கட்டளை நான் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு என்ன செய்ய சொல்லுங்க, போறேன். கடைசியா பரமேறி போறதுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதான். நீங்கள் சொல்லுங்க, உலகம் முழுசும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கிங்க. அவங்களுக்கு என்ன பத்தி சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க. அவங்கள எங்கிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. கைகளை வீதி கத்திர சூத்திரமானோமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், போகணும். ஆண்டவர் அந்த யாரு பேதுரு வீட்டில் இருக்கும்போது சுகமானவன கதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, போய் அநேக வியாதியஸ்தர்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறோம் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வந்தா பாரம் செய்யறோம். உங்க பாரத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறார்ல, உங்க வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார்ல, உங்களுக்கு எத்தனையோ அதிசயத்தை செஞ்சிருக்கிறார்ல, சாட்சி சொல்றாருங்கல்ல, சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க அதை மற்றவங்களுக்கு ஏன் சொல்ல முடியாது? சொல்லலாமா சொல்லக்கூடாது? அப்போ சுகம் பெற்ற மக்கள் மற்றவர்களை அவரிடத்தில் என்ன செய்தார்கள் சொல்லுங்க, அழைத்து வந்தார்கள். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை புறப்பட்டு போங்கள். போனா நீங்க பேசினா போதும், ஜோமன்ட்டு பேசு. கர்த்தர் அவங்க இருதயத்துல பேசுவார், கிரியை செய்வார். அவர்கள் வருவார்கள், உங்க மூலமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். நேற்று முந்தான எசேக்கியேல் 33 அதிகாரம் அதில் பார்த்தா 3 அதிகாரத்திலே அதான் இருக்கும், 33 அதிகாரத்திலே அதான். நீ போய் அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும்ன்றார். சொல்லலைன்னா அவன் பாவத்துல மரித்தா அந்த இரத்தப்படி யார்கிட்ட கேட்பேன் சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்பேன்றாரு. நீங்க அப்படியே அவன் சும்மாவே போட்டோம், அவன் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கட்டும், இல்ல அவனை அப்படியே விட்டுருன்னா, நீ ஏன் அவனுக்கு சொல்லலை? நீ உங்களை தான் காவல்காரனா வச்சிருக்கிறன்ற, நீ ஏன் சொல்லலைன்ட்டு அவன் ரத்தப்படிய உன்னிடத்தில் கேட்பேன். அப்போ நீங்க பார்க்குற மக்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லலைன்னா, நீ ஏன் சொல்லலைன்ட்டு நிச்சயமா ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அதனால என்ன செய்யுங்க, போங்க,
பேசுங்க, அழைத்து வாங்க, கர்த்தர் அப்படி தேடி வந்துட்டா அவள் கிடைக்கிற மேன்மை என்ன? நான் ஏற்கனவே 21 அதிகாரம் படிக்கும்போது சொன்னேன், அந்த கழுதை மேலே என்ன பண்ணாங்கன்னா தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். பொதுவாகவே கழுதை மேலே என்ன வைப்பாங்க? சேனத்தை கட்டுவோம். சேனம்னா அது ஒரு கிரிப்பு, காலை அப்படி வச்சுக்கிறதுக்கு, அது பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிடி, அதான் சேனம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அப்போ இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை இல்லாத அந்த கழுதை ஆண்டவட்ட வந்தவொடனே அந்த கழுதையை கர்த்தர் மேன்மைப்படுத்தின மாதிரி நீங்க அப்படிப்பட்ட மக்களை கூட்டு வந்தா உங்க மூலமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கையில வீதி கர்த்தர் சுத்திரம் மூலமா அது மேல வஸ்திரங்களை போடுறாங்க. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம், அதனால மேலோட்டமா சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் வர வழியெல்லாம் அப்படி இந்த இதுல அந்த பாட்டு எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன செய்வாங்க? தங்களுடைய இந்த சால்வை இதெல்லாம் என்ன செய்வாங்க? அப்படி விரிப்பான் வழியில, மரக்கிளைகளை சாப்பிட்டா விரிப்பான். அப்ப நடக்கிற வழியெல்லாம் இதுவரைக்கும் கல்லுல முள்ளுல நடந்து வந்த அந்த கழுதை சாப்பிட்டா மெத்து 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 மெத்துன்னு நடக்கும். அதனால கவனிங்க, ஆண்டவரை தேடி வந்தா அவங்க வாழ்க்கையை கர்த்தர் லகுவாக்குவார். கைகளை வீதி கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? நீங்க செய்ய வேண்டியது போனோம், அவங்கள அழைத்தோம். அவங்க வந்துட்டா இந்த மேன்மையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை சோத்திரமணி ஜோமணி முடிப்போமா? 3 மக்கள் ஆண்டவருக்கு. இவர்கள் சொல்லுங்க, மறக்காதீங்க, இவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். முதலாவது பாவத்தில பாரம்பரியத்தில பிசாசினால கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவர்கிட்ட கூட்டு வரணும். அவங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவார். 2வது, சும்மாவே பொழுது போக்குற எத்தனையோ மக்கள் இருக்கிறார், அவங்களை கொண்டு வாங்க. அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை, பர்பஸ், அவங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பிளானை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். 3வது சொல்லுங்க, பாரம் சுமந்து கழுத்து நோதுட்டு பாரம் சுமக்கிற வருத்தப்பட்டு இருக்கிற கவலையோடு இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவளை கர்த்தரிடத்துல கொண்டு வாங்க, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். கரங்கள் வைத்து கர்த்தரை சோத்திரம் போனோமா? நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ மக்கள், அறியாத மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவங்கள கர்த்தாவே நாங்கள் புறப்பட்டு போய் அவங்க கிட்ட போய் உங்களை பத்தி பேசி, உங்ககிட்ட இருக்கிற கிருபை, உங்ககிட்ட இருக்கிற வல்லமை, உங்ககிட்ட இருக்கிற விடுதலை நாங்கள் அவருக்கு சொல்லி அவர்களை அழைத்து வர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கட்டப்பட்ட மக்கள் தேடி வந்து கட்டமைக்கப்படுவார்களாக, விடுதலையாக்கப்படுவார்களாக. சும்மா நிற்கிற மக்கள் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பார்களாக. எல்லாத்துக்கும் மேல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர். நிரப்படியாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நாமம் மகிமைப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.